ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டைம் ஆஃப் தமிழா. 1981 அப்போ கௌதம் சிட்டியில் வறுமையும் பசி கொடுமையும் உச்சத்தில் இருந்த டைம் அது. அதனால அங்கே எப்போ பார்த்தாலுமே கொலை கலரும்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஒரு தனிநபருடைய கோபம் ஒரு எல்லை மீறினா என்ன ஆகும், அதனால இந்த சொசைட்டிக்கு வரக்கூடிய பெரும் பிரச்சனை அது என்ன மாதிரியான பிரச்சனை, அதுல இருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது இப்படிங்கிற கதையை அவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல நம்மளுமே இருந்து அவன் படுற வலி வேதனை கஷ்டம் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்த படம் தான் இந்த ஜோக்கர். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருந்த பெல் பட்டனை அமைக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோ ஆர்த்தர் பிளக்க காமிக்கிறாங்க. அவர் வாய்க்குள்ள கை விட்டுட்டு சிரிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அவருக்கு சிரிப்பு வரல, அதுக்கு பிறகு அழுக தான் வருது. இவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, இவர் நினைச்சாலாம் அவரால் சிரிக்க முடியாது. அதுக்கு பிறகு இவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ டென்ஷனா வராரோ அப்பெல்லாம் இவருக்கு பயங்கரமா சிரிப்பு வரும். அதை இவரால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற இவருக்கு இருக்கிற ஒரே ஆதரவுனா உடம்பு சரியில்லாத நிலைமையில இருக்கிற தன்னுடைய அம்மா மட்டும்தான். அவங்களையும் இவர் பத்திரமா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய வேலை என்னன்னா ஹாகான்ங்கிற ஒரு கம்பெனில சின்ன சின்ன கடைகளுக்கு கிளவுன் வாசம் போட்டுட்டு போய் ப்ரொமோஷன் பண்றது. அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தான் மேக்கப் போட்டுட்டு மக்கள் முன்னாடி போய் நல்லா டான்ஸ்லாம் ஆடி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இவர் தாண்டி போன சில பசங்க இவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை பிடிங்கிட்டு போயிருந்தாங்க. இவரும் பின்னாடியே துரத்திக்கிட்டு என்னுடைய போர்டை பிடிங்கிட்டு போறாங்க, ப்ளீஸ் யாராச்சும் பிடிங்க பிடிங்கன்னு கத்திக்கிட்டே பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டு அடின்னு அடிச்சு போட்டுட்டு அவனுங்க பாட்டு கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே ஒரு வழியில துடிக்கிறத பாக்குறப்போ நம்ம மனசே வலிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் வீக்லி ஒன்ஸ் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக்கப்புக்காக வருவாரு. அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கேன். இவர்கிட்ட இவங்க என்னப்பா இவ்வளவு நாள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா, பெட்டரா ஃபீல் பண்றியாங்கிறத கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கு, எனக்கு இருக்க கோவம் தான் அதிகமாகிட்டு இருக்கு, போற வரவன்லாம் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, டெய்லியுமே மெடிடேஷன் பண்ணு, இந்த மாத்திரையை ரெகுலரா போடு அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ இவர் பஸ்ல போய்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய மைண்டு ஃபுல்லா இப்போ பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இவருடைய எதிர்கால லட்சியமே இவர் ஒரு பெரிய காமெடியனா ஆகணுங்கிறது தான். தன்னை வருத்திக்கிட்டு கூட மக்களை சிரிக்க வைக்கணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே ஆசை தான். ஆனா இவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கனால இவரால் அவருடைய வேலையில கவனமா இருக்க முடியல. ஸோ அதை நினைச்சு இப்போ ஃபீல் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இப்போ இவருக்கு முன்னாடி பஸ்ல ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை இவருடைய ரியாக்ஷனை காமிச்சு சிரிக்க வைக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இதை அந்த பையனுடைய அம்மா பார்த்துட்டு, டேய் யாரா நீ, என்னடா பண்றேன் பையன்கிட்ட, ஒழுங்கா அங்கிருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்ட. இதனால அவன் எமோஷனல் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிருதான். இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு, டே நீ என்ன லூசா, நான் இப்ப காமெடியாட பண்ணங்கிற மாதிரி சொல்லவும் அவன் பைக்குள்ள கை விட்டு ஒரு கார்டு ஒன்று எடுத்து கொடுக்குறான். இப்படி எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடிக்கடி இப்படிதான் சிரிப்பேன், நீங்க என்ன கவனிக்காதீங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த பஸ்ல உள்ளவங்க எல்லாருமே யாரா இவன் இப்படி பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க கட் பண்ணா இவன் வீட்டுக்கு வந்துடுறான். நேரா போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி லெட்டர் எதுவும் வந்திருக்காங்கிறத பாக்குறான். ஆனா எதுவுமே வரல. சரி ரூமுக்கு போலாம் அப்படின்னு ரூமுக்கு வந்துடுறான். இப்போ இங்க அவங்க அம்மா இருக்கிறாங்க. என்னப்பா இன்னைக்காவது எதுவும் லெட்டர் வந்துச்சாங்கிறத கேட்கும். இல்லம்மா எதுவும் வரல அப்படிங்கறத சொல்றான். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய அம்மா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டுல முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பணக்காரனுக்கு டெய்லியுமே லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த பணக்கார இவங்களுக்காக ஒரு ரிப்ளை லெட்டர் கூட அனுப்பவே இல்லை. சோ அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப டிவில லைவ் வித் ரஃபேல் முரேல்ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். ஆர்த்தருக்கு இதுல வர அந்த முரேல்ங்கிற கேரக்டர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால அந்த இடத்துல நம்மளுமே இருந்து மக்களுக்கு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கணுங்கிறது தான் இவருடைய ஆசையா இருக்கும். ஸோ இப்போ அதை நினைச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே கற்பனை உலகத்துக்குள்ள போயிருந்தாரு. பார்த்தா இவர் அந்த ஷோக்குள்ள இருக்கிறாரு. இவர்கிட்ட முரேல் நீ யாரு, உன்னை பத்தியான விஷயங்களை சொல்லுங்கிறத கேட்கவும், இப்படி நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன், இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதுல வேற என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள வேற நான் தான் பாத்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி அவரை பத்தியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றப்போ இதை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிருந்தாரு. அவனை கட்டி பிடிச்சிட்டு இவனை மாதிரியே நம்ம எல்லாருமே இருக்கணும், இவனுடைய இந்த நல்ல மனசுக்கு இவன் பெரிய இடத்துக்கு போக போறாங்கிறத சொல்லவும் அங்க உள்ள எல்லாருமே கை தட்டுறாங்க. இப்ப ஆர்த்தர் மெல்ல மெல்லமா இமேஜினேஷனுக்குள்ள இருந்து வெளியே வரான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஆர்த்தர் ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ ரேண்டல்ங்கிற ஒருத்தன் ஒரு பார்சல் கொடுக்குறான். அதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ உள்ள ஒரு கன் இருக்கு. இது எதுக்குங்கிறத கேட்கவும் சும்மா அவன் சேஃப்டிக்காக வச்சுக்க, அன்னைக்கு மாதிரி எதுவும் திரும்ப நடந்துடக்கூடாதுல்ல அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப அங்க ஒரு குள்ள ஏ ஆர்த்தர் உன்னை பாஸ் கூப்பிடுறாரு என்னன்னு போய் கேளுங்கிறத சொல்லவும் என்னாச்சு எதுவும் பிரச்சனையாங்கிறத கேட்கறான். எனக்கு தெரியல நீ போய் பாரு அப்படிங்கறத சொல்றான். உடனே இவனு போய் பாஸ் என்னாச்சு எதுவும் பிரச்சனையாங்கிறத கேட்கவும் அன்னைக்கு நீ போர்டை உடைச்சில்ல, அந்த கம்பெனிக்காரன் என்கிட்ட காசு கேட்கறான், நான் உன் சம்பளத்துல இருந்து அந்த காசை கழிக்க போறேன் அப்படிங்கறத சொல்லவும் ஆர்த்தருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இவன் அவனுங்க புடிச்சு வச்சு வெளுத்து விட்டுருக்கானுங்க. ஆனா அதை பத்திலாம் இவனுக்கு கவலை இல்ல. ஆனா அதுக்கு பிறகு அந்த போர்டுக்கான காசை பத்தி மட்டும்தான் இவனுக்கு யோசிக்கிறானுங்க. அதை நினைக்கிறப்ப இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது.
ஆகுது. கட் பண்ணா இவன் வந்து ஒரு குப்பை தொட்டியை போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா இவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். லிஃப்ட்ல ஏறி இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோனி சோஃபியா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கிச்சு. ஆனா ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா நைஸா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் ஃபாலோ பண்ற விஷயம் இவங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவங்களை ஃபாலோ பண்ற கேப்லயே இவங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிற சின்ன சின்ன ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் அவங்க என்ன மாதிரியான ஜோக்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கிளவுன் வாசம் போட்டுட்டு இந்த குழந்தைங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கண்ணு தெரியாதனமா கீழே வந்து விழுந்துருது. இதை பார்த்து அந்த குழந்தைங்க பயந்துடுறாங்க. இது வந்து ஒரு பொம்மை கண்ணு தான், யாரும் பயப்பட வேண்டாம், இந்த நிகழ்ச்சிக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மலிப்பிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருந்தாரு. ஆனா இந்த விஷயம் இவருடைய ஓனருக்கு எப்படியே தெரிஞ்சிருது. இவர்கிட்ட போன் பண்ணி, டேய் என்ன தைரியம் இருந்தா குழந்தைங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கன் எட்டு போயிருந்திருப்ப, நீ பண்ண தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, இந்த வேலையிலிருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், அது ஒரு டம்மி கண்ணு, ஒரு நாளுக்கு முன்னாடி கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லவும், என்னது டம்மி கண்ணா, யார்கிட்ட புழுவுத, ரேண்டில் என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான், ஒரு நாளுக்கு முன்னாடி ஆர்த்தர் என்கிட்ட கண்ணு கேட்டான், நானும் அது வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத அவன் சொன்னான். என்னமோ போ, இதுக்கு மேலாம் உன்னை இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட முடியாது, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணியிருந்தாரு. அவனே தானே கொடுத்தான், இப்போ என்ன ஓனர்கிட்ட இந்த மாதிரி புளி இருக்கான் அப்படிங்கிற நினச்சி கோவப்படுறான். அதுக்கப்புறமா இவன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ மைண்டு ஃபுல்லாக இதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு என்ன பண்ண போகிறோம், அம்மா வேற இதில் பார்த்துக்கணுமேங்கிற மாதிரி நினச்சி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை 2-3 ரவுடி பசங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இவனுக்கு பயம் கலந்த கோவம் வருது. அதனால இவன் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு, டேய் பைத்தியமே, இங்க நாங்க என்ன பண்ணோன்னு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வாய மூறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் அவங்ககிட்ட இருக்கிற அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து காமிக்கலான்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு வந்து பேக்க பிடிங்கிறானுங்க. பிடிங்கி போட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சு போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கடுப்பான அவன் அவங்ககிட்ட இருக்கிற கண்ணை வச்சு 2 பேரை போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்து பயந்து போய் அந்த 3வது ஒருத்தன் எப்படி ட்ரெயினை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். ஆனா இருந்தாலும் விடலையே, துரத்திட்டு போய் அவனையுமே போட்டு தள்ளுறான். ஸோ அதனால அங்கிருந்து விறுவிறுன்னு ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபீல் உனக்கு வந்ததே கிடையாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அதனால இவன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அவனுடைய பேர் வந்து தாமஸ் வெயின். நேற்று ராத்திரி சபையில் இருந்த 3 பேருமே இவங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதனால இவன் வந்து மீடியா கிட்ட என் ஆளுங்களை கொண்டவன் கிளவுன் மாஸ்க் போட்டிருந்திருக்கான், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் பணக்காரங்க மேலே என்ன பொறாமன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் லோ கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே கிளவுன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயத்தை கிளப்பி விட்டுருதான். ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து இவர் பேசினதை எதிர்த்து இந்த ஊர் மக்கள் சில பேர் கிளவுன் மாஸ்க் போட்டுக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த ஊரில் வன்முறை பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலுமே ஒரு பக்கம் நிலமை மோசமாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்டேஜில் காமெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதில் ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படின்னு சொதப்பிட்டு போனாலுமே போக போக எப்படியோ சமாளித்து நல்லபடியாக அதில் ஜெயிச்சிருந்தாரு. இதோடு இல்லாமல் அந்த இடத்துல சோஃபியா இருக்கா. அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ இப்போ வழியில் சில பேர் ஜோக்கர் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோ பண்ண கொலைங்களை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக நம்ம இருக்குதுன்னு நினச்சி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஆனால் இருந்தாலுமே இந்த ஊரில் நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்க. இப்போ சோஃபியா கிட்ட உன்னுடைய பார்வையிலாம் பண்ணது சரியா தப்பாங்கிறத கேட்கவும் அவன் வந்து சரிதாங்கிறத சொல்றா. இதை கேட்டோன்னு அவருக்கு மறுபடியும் சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோடைய அம்மா வந்துட்டு டெய்லியுமே அந்த தாமஸ் வெயினுக்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த லெட்டரை அவர் வந்து படிச்சிருக்கவே மாட்டாரு. சரி இப்போ எடுத்து படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கிறப்போ இவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா தாமஸ் வெயினுடைய பையன் தான் நம்ம ஹீரோ. இதை பார்த்துட்டு அம்மா இது உண்மையாங்கிறத கேட்கவும் அவங்க ஆமா அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். அவர் வந்து இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், நம்ம வந்து இந்த நிலைமையில இருக்கிறோம், நம்மளெல்லாம் பையன் ஏத்துப்பாரா, வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு யோசிக்கிறாரு. சரி இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தாமஸ் வெயினுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க இப்போ இருக்கிற தாமஸ் வெயினுடைய பையன் ப்ரூஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சு அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப தாமஸ் வெயினுடைய செக்யூரிட்டி வந்துட்டு டே ஏறா நீ திருட மாதிரி இருக்க, போலீஸை கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்லவும் இல்ல நான் சும்மா தான் இங்க வந்தேன், எங்க அம்மா பேர் பென்னி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க தாமஸ் வெயின் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறத சொல்லவும் என்னது பென்னியுடைய பையனா, உங்க அம்மாவுக்கு நிறைய டிசீஸ் இருக்கு, அவ அப்பப்போ சைக்கோ மாதிரி பண்ணுவா, அதனாலதான் நாங்களே அவளை வேலையை விட்டு அனுப்பிட்டோம், அவ சொல்றதெல்லாம் நம்பாத, அவங்ககிட்ட போய் புள்ளிக்கிட்டா, உனக்கும் தாமஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இங்கிருந்து போ அப்படிங்கிறது சொல்லவும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா நம்ம ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாரு. இப்ப வீட்டுக்கிட்ட வந்தா அவருடைய அம்மாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க அம்மாக்குங்கிறத கேட்கும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட 2 டிடெக்டிவ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நாங்க உங்களை தேடிதான் வந்தோம், உங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம், அதுல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க.
சரி என்ன பிரச்சனைங்கிறத கேட்கவும், இப்படி உங்களுடைய ஓனர் வந்துட்டு எங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. உங்ககிட்ட ஏதோ ஒரு கன் இருக்காமே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சப்வேல 3 கொலை நடந்துச்சு இல்ல, அந்த கொலைங்களை ஒரு கிளவுன் மாஸ்க் போட்டவன் தான் பண்ணியிருக்கான். நீங்களுமே கிளவுன் மாஸ்க் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறவரு, உங்ககிட்டயும் கண்ணு இருக்கு, ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சந்தேகத்துல தான் நாங்க இங்க விசாரிக்க வந்தோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, எனக்கும் அந்த கொலைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்கிட்ட இருக்கிறது ஒரு கன், அது வந்து ஒரு வெறும் ப்ராப்பர்ட்டி தான், அதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இந்த கேஸ்ல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதை கேட்டுட்டு சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸை பற்றி தெரியும் வந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கே இருந்து அவங்க போயிருந்தாங்க. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா கூட இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற டிவியில் அந்த முரியல் ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இடையில ஒரு ஸ்டேஜில் காமெடி பண்ணுறேன்னு ஸ்டார்டிங்கில் சொதப்பிக்கிட்டு இருந்தார்ல, அந்த கிளிப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டு நம்ம ஹீரோ இவனுக்கு கலாச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. இது வரைக்கும் எந்த ஷோவை டாப் லெவலில் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுமே ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே போய் எல்லாரையும் சிரிக்க வைப்போம் நம்ம ஜோக் சொல்லி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கனவு எல்லாமே சுக்கு சுக்கா நொறுங்கி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இப்போ அந்த சோவியும் முறையிலையும் வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தாமஸ் அண்ணனை சுத்தி எந்த நேரமும் கிரௌட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறப்போ வெளியுள்ள மக்கள் எல்லாருமே அவர் பண்ண தப்புக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா நாங்க அவர் சும்மா விட மாட்டோங்கிற மாதிரி கத்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு. யாரு கண்ணியும் படாம நைஸா அந்த பில்டிங்குள்ள போய் தாமஸ் ஐனியை மீட் பண்றாரு. இப்படி எங்க அம்மா பேர் பெண்ணி, நீங்க தான் என்னுடைய அப்பாவாங்கிறத கேட்கவும், நான் உன்னுடைய அப்பாவா, பெண்ணி எங்க வீட்டுல வேலை செஞ்ச அவ்வளவுதான், எங்களுக்குள்ள சின்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனா நீ ஒண்ணு என்னுடைய பையன் கிடையாது, உன்னை அவ வந்து தத்தெடுத்தா, ஆனா அவ எப்போ உன்னை பார்த்தாலோ அதுக்கப்புறத்துல இருந்து சைக்கோத்தனமா பண்ண ஆரம்பிச்சா, அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, சோ அவளை நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன், வெளியே போனாவா நிறைய கெட்ட வேலைங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறமா அவளை வந்து ஆர்கம்ங்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல்ல புடிச்சு வச்சுட்டாங்க, ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து அவளை பத்தி நான் யோசிக்கிறதே விட்டுட்டேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டில் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு குழப்பத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்போ இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த முறையில் ஷோல இருந்து. இப்படி உங்களை பத்தி போட்ட வீடியோ பயங்கரமா ரீச் ஆயிட்டு உங்களை வச்சு இன்னொரு ஷோ பண்ணலான்னு இருக்கோம், வாரீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஷோக்கு போய் மக்களை சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ அங்கே உள்ளவங்களே இப்படி நம்மளை கோமாளி ஆக்கி கலாய்க்கிறாங்களே நினைச்சு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி இருந்தாலும் ஓகே வாரேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ மொதல் வேலையா அந்த ஆர்கம்ங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னுடைய அம்மாவை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிட்ட இருந்து ஃபைலை பிடிங்கிட்டு போய் இவர் வச்சு தனியாக பார்க்குறாரு. இப்போ தான் இவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியே வருது. இது வரைக்கும் எந்த அம்மாவை தன்னுடைய சொந்த அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, ஆக்சுவலி அவர் வந்து உங்க அம்மா இல்லைன்னு சொல்றப்பமே நம்ம ஹீரோ நம்பியிருக்க மாட்டாரு. ஆனால் இப்போ இவர் வந்து முழுசா நம்புறாரு. உண்மையாவே இவரை வந்து தத்தெடுத்திருக்காங்க. இவங்க மென்டலி நிறைய ப்ராப்ளத்தில் இருந்திருக்காங்க. அதனால இந்த பையனை சும்மா சும்மா போட்டு அடிக்கிறது, செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணுறதுன்னு பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தனால தான் இப்போ இவனுக்கு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். ஸோ இதை நினச்சி இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நேராக இவனுடைய அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அம்மாவையும் இவன் சாகடிக்கிறான். அதுக்கப்புறமா மலைக்குள்ள நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வரான். வேற இலக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற தவிப்போட வீட்டுக்குள்ள வரான். இப்போ இவனுக்கு கடைசியாக ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, அட்லீஸ்ட் சோஃபியாச்சும் நம்ம கூட இருக்காளே அப்படிங்கிறது. இப்போ அதனால நேராக அவருடைய ரூமுக்கு போறாரு. அங்கே டோர் க்ளோஸ்ல இருக்கு, ஆனால் ஓப்பன் பண்ணி போய் உள்ள உட்காந்து பாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சோஃபி வந்துட்டு என்ன சொல்றான்னா, ஆமா உங்க பேர் ஆர்த்தர் தானே, உங்களுடைய ரூம் வந்து கீழே இருக்கு, நீங்க தப்பான ரூமுக்கு வந்துட்டீங்க, என் பொண்ணு அந்த சைடு தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ப்ளீஸ் இங்க இருந்து போறீங்களா அப்படிங்கறத சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படி திரும்பி ஒரு லுக் கொடுத்தாரு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லிஃப்ட்ல பார்த்ததும் அதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததும் இது மட்டும்தான் உண்மை. அதுக்கப்புறமா இவரு கூட அவங்க நெருக்கமா இருந்த எல்லாமே இவருடைய கற்பனை மட்டும்தான். இப்போ இவர் மைண்டே கிளியர் ஆயிட்டு அந்த ரூமை விட்டு விறுவிறுன்னு வெளியே வராரு. பேக்ரவுண்ட்ல மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. அந்த பொண்ணை போட்டு தட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ அந்த ஜோக்கருக்கான மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு. தலைக்கு கிரீன் டை அப்புறம் ஒயிட் பவுடர் இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்போ ரூமுடைய கதவை எவனா தட்டுறான். யாருன்னு பாக்குறப்போ அந்த ரேண்டல்ங்கிற குண்டனும் அந்த குள்ளனும் வந்திருக்காங்க. எப்போ அவங்க அம்மா இறந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன்ப்பா, ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் அவன் வேலை போறதுக்கு காரணமா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு, என்ன எதுவும் மனசில் வச்சுக்கல அப்படிங்கிறத கேட்கும். இல்லை நான் அப்பவே மறந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமா அந்த சப்மேல நடந்த 3 மர்டரை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை நீ தான் பண்ணியிருந்திருப்பேன்னு 2 டிடெக்டிவ் ஆஃபீஸர் என்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன் சொல்லலைங்கிறத கேட்கும். நீ என்னுடைய பையன் மாதிரி ஆர்த்தர், நான் உன்னை எப்படி காட்டி கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லி நக்கலை சிரிக்க நம்ம ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே கத்தி எடுத்து அவன் கல்ல சொருவி அவன் தலையை பிடிச்சி செவுத்துல இடின்னு இடிச்சு சாகடிக்கிறாரு. இதை பார்த்து அந்த குள்ள நடுங்கி போய் நிற்க, இங்கிருந்து எப்படியா தப்பிச்சா போதுண்டான்னு போய் கதவை
திறக்க பார்க்கறான். ஆனா அவனுக்கு அந்த கதவு கொண்டி எட்ட மடக்கு. ப்ளீஸ் ஆர்த்தர் என்ன இங்கிருந்து போவிடு, இங்க நடந்த எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, நீ இங்கிருந்து போலாம் அப்படின்னு கதவை திறந்து விடுறான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தா ஸ்டார்டிங்ல அப்படியே அழுதுகிட்டு அடிபட்டுக்கிட்டு அப்படியே மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும் அவங்கள அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ, அது எல்லா எண்ணமும் அப்படியே காணாம போயிட்டு பார் முழுசா மாறின நம்ம ஹீரோ ஜோக்கரை பார் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே படியில ஜோக்கர் டான்ஸ் ஆடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இதை மேல நின்னுகிட்டு அந்த 2 டிடெக்டிவ் ஆபீசர்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் நினைக்கிறேன் இதுக்கு மேல இவனை விட்டா பெரிய ஆபத்து வந்துடும், இவனை எவ்வளவு சீக்கிரமா பிடிக்கிறோமோ அது நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, டக்குன்னு நம்ம ஹீரோ இவங்களை பார்த்துட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் உடனே பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இப்படியே உங்களுடைய சேசிங் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு. அதுல கடைசியா நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயினுக்குள்ள பூந்துருந்தாரு. அந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே ஜோக்கர் மாஸ்க் போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு கடத்துல நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு வேற ஒருத்தனை போட்டு அடிக்க, அதனால மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்களை போட்டு கும்மி எடுக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து மாசா தப்பிச்சு போயிருந்தாரு. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அந்த முறையில் ஷோக்கு வந்துட்டாரு. அங்க உள்ளவங்க நம்ம ஹீரோவை ஜோக்கர்னு இன்ட்ரோ பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த முறையில் நீங்க ஜோக்லாம் சொல்றவர் தானே, ஏதாவது ஜோக் சொல்லி எங்களை சிரிக்க வைங்க அப்படிங்கறத சொல்லவும், நம்ம ஹீரோ அவருடைய ஜோக் எல்லாமே ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்து இவங்ககிட்ட ஒன்னொன்னா சொல்ல இவங்களுக்கு எதுவுமே சிரிப்பு வரல, போரிங்கா தான் இருக்கு. சரி இப்போ நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு சிரிப்பு வரலனாலும் பரவாயில்ல, பயம் வரட்டும்ங்கிற மாதிரி சொல்லி அந்த சபையில நடந்த 3 கொலையும் நான் தான் பண்ணுங்கிறத சொல்லவும் அங்க உள்ள எல்லாருமே சாக்கா வராங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஏழை பணக்கார வித்தியாசத்தை பத்தி நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த முறையில் ஒரு கட்டத்துல ஓவரா வாய் விட்டுருந்தாரு. அதனால நம்ம ஹீரோ கடுப்புல அவனை போட்டு தெளியிருந்தாரு. இப்ப எல்லா நியூஸ் சேனல்காரங்களும் இதை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த ஜோக்கர் தான் நம்மளுடைய ஹீரோ, இவர் நமக்காக குரல் கொடுத்துருக்காரு, அதனால நம்மளுமே இவருக்கான மரியாதையை செய்யணும் அப்படின்னு இந்த பணக்காரங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறாங்க. இப்படியே அந்த ஊரே கலவர பூமியா மாறுது. இதுல நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கேயோ இருந்து வந்த வேனு நம்ம ஹீரோ கார் மேல வந்து இடிக்குது. இடிச்சது வேற யாரும் இல்ல, அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டிருந்த ஆளுங்க தான். நம்ம ஹீரோவை அவங்க தலைவனா ஏத்துக்கிட்டாங்கல்ல, சோ அவரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே உள்ள இருந்து நம்ம ஹீரோவை எடுத்து அப்படியே ஓரமா படுக்க வைக்கிறாங்க. இப்ப இன்னொரு சைடு பார்த்தா அந்த தாமஸ்வின் அவர் வந்து ஃபேமிலியோட படம் பக்கம் வந்திருக்காரு. இப்போ இந்த கலவரம் நடக்குதுல, எப்படியா இங்கிருந்து தப்பிச்சிடணுமேனு உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு முட்டுச்சந்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறப்போ அங்க ஒருத்தன் வந்துட்டு தாமஸ்வினியும் ஒரு பொண்டாட்டியும் போட்டு தள்ளிட்டு அவங்க கிட்ட இருந்த செயின் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போறான். இப்ப இதை வந்து அந்த ப்ரூஸுங்கிற சின்ன பையன் அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இங்க நம்ம ஹீரோ வந்து மெல்லமா கண் முழிக்கிறாரு. அவர் வாயில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை அப்படியே சிரிக்கிற மாதிரி ராவுறாரு. எங்க உள்ள எல்லாருமே ஜோக்கர் ஜோக்கர்னு கத்துறாங்க. நமக்குன்னு இவ்வளவு பேர் ஆதரவா இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ வந்து ஒரு மனநல காப்பகத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இவருக்கு டெய்லியுமே தெரபிஸ் கொடுக்கறதுக்காக இங்க ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மொத்த கதையுமே இவங்க கிட்ட நரேட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலா நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவர் நடந்து போறப்போ தரம் முழுக்க ரத்தம் ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த தெரபிஸ்டையும் போட்டு தள்ளிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அந்த கதை முடியல. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அந்த சின்ன பையன் ப்ரூஸ் தான் ஃபியூச்சர்ல பேட்மேனா மாற போறான். இந்த ஜோக்கர் இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு டார்க் நைட்ல வர ஜோக்கர் வர போறாரு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட இல்லாம இந்த படத்துடைய நெக்ஸ்ட் பார்ட் அக்டோபர் மந்த் வரப்போகுது, அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருந்த பெல் பட்டனையும் அமைக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.